ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பாப்பா இருக்கு. அந்த பாப்பா வந்து நம்மகிட்ட டவுட் கேட்குது. என்ன கேட்குது? நீங்களா ஒரு வார்த்தையை போட்டு சினோனிம்னா மீனிங், ஆன்டனிம்னா ஆப்போசிட் போட்டு சொல்லுங்க. ஸோ அப்ளிகேஷன் இது இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? ஸோ வி ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் அவர் செல்ஃப்ஸ் தட் வி ஆர் ஸோ இன்டெலிஜென்ட். சரிங்களா? கூகுள் லென்ஸுக்கு போயிட்டு அதெல்லாம் எடுப்பா. ஓகே, இப்போ என்ன செய்யணும்? ஓப்பன் த கேமரா. ஓகே, கண்டினியூ பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுத்தால் இது எல்லாம் என்ன செய்யும்னா நீட்டாக அதில் ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ இதை வந்து ஏஐட்ட எப்படி கூகுள் லென்ஸையும் இதையும் மாற்றி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எல்லாத்தையுமே டெக்ஸ்ட்டை இது பண்ணிடுச்சா? பண்ண விட்டு என்ன செய்கிறோம்? காப்பி பண்ணிவிட்டு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to find the answer அப்படின்னு சொல்லி இதில் பேஸ்ட் பண்ணுறோம். understand and give correct answer. அப்படின்னு போடுறோம். ஓகேவா? So the girl played quietly on the stage. Sheila danced on the stage. Where, when, make these sentences. அதுதான் இங்கே எழுதி கொடுத்துருக்காங்க. The girl happily on the stage அப்படி கொடுத்தாச்சு. அதில் பார்ப்போம் ஒன்று இல்லை. ஸோ opposition அப்படின்றது கொடுத்துருக்கோம். application studious and diligent effort or habit. ஸோ இது மாதிரி எனக்கு 2 வார்த்தைகள் கொடுங்கன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ரேண்டம் synonym and antonym give 2 examples அப்படின்னு கொடுங்க. அவ்வளோதான் ஹோம்ஒர்க்குன்றது. அவ்வளோதான். பிள்ளைகளுக்கு இப்படி தான் ஹோம்ஒர்க் சொல்லி தரணும். அந்த பாப்பாவை கூப்பிடுப்பா. அதை கூப்பிடு வந்து ஹோம்ஒர்க் எடுக்க சொல்லு. ஸோ சினோனிம் அன்பிளான்ட் ஆர் ஆக்சிடென்டல். பிளான்டு அதோட சினோனிம் சேம் சிமிலர் மீனிங். அன்பிளான்ட் ஆக்சிடென்டல், பிளான்ட் டெலிபரேட். ஓகேவா? இதுதான் அது. ஸோ இந்த கொஸ்டின் முடிச்சா ரைட். ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா கனெக்ட் வாட் ஷேப் டு யூ கெட். இப்போ இதில் என்ன ஷேப் வருமோ அதை கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. டிஸ்க் வாட் ஷேப் டு யூ கெட். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இது ஒன்று. அடுத்து இருக்கிறது 3000 இந்த மாதிரினா கொடுத்துருக்காங்க. 9504. ஸோ இங்கே நியூமரல்ஸ் ஃபார் கிவன் நம்பர்ஸ். இப்போ பிள்ளைகளுக்கு அது தெரியல. ஓகேவா? வரட்டும். லென்ஸில் போடுறோம். ஓகேவா? லென்ஸில் போட்டுட்டு இப்போ எனக்குமே இது தெரியலன்னு வச்சுக்கோங்க. இதை அப்படியே நான் எடுக்கிறேன். ஓகே, எடுத்துட்டு வீட்டில் சொல்லித்தர ஆள் இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணலாம். செல்லை கண்டதுகளே இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கூகுள் லென்ஸ் அண்ட் ChatGPT கொடுத்துட்டு பாட்லே போடலாம். ஸோ இதை ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஃபோட்டோ எடுத்துட்டு ரைட் நியூமரல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ கரெக்டாக அதை எடுத்துருச்சு. எடுத்த விட்டு நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல செலக்ட் ஆல் பண்ணணும். ஓகேவா? செலக்ட் ஆல். ஓகே, செலக்ட் ஆல் பண்ணி காப்பி பண்ணி என்ன பண்ணோம்? இங்கே கொண்டு போயிட்டு கிவ் ஆன்சர்ஸ் அப்படின்னா அது புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளை வந்து இந்த ChatGPT எதையும் இங்கே ட்ரெயின் பண்ணிங்கன்னா
இது நீங்கள் சொல்லலாம் சோம்பேறி ஆக்கண்டு வீட்டில் தாய் தகப்பனுக்கு படிப்பறிவே இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுறது? ஓகேவா? ஸோ 7077 2440 9009 and 6872 ரைட்டுங்களா? இதுதான் ஆன்சர். இப்போ எங்கள் பாப்பா வரலைனாலும் அதுக்கு நான் கொடுத்துடலாம். ஸோ இந்த இது முடிஞ்சிச்சு ஹோம்ஒர்க்கு. ஓகேவா? அது என்ன பண்ணுறோம்? சணலை வளர்ப்பது மண்ணுக்கு கேடு தராத சணல். அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தம்பி வர சொல்ல அவங்கள. இங்கே வாங்க, இங்கே வாங்க. அதை எடுத்து இப்படி வைங்க. வரலையா? வராதா? சரி வச்சுருங்க, அது அவங்க இஷ்டம். நம்ம ஹோம்ஒர்க்கை முடிச்சு விட்டு போயிடுவோம். ஸோ மார்க் தி நெய்பரிங் கண்ட்ரீஸ். எது எது பக்கத்தில் இருக்க நாடுகள்ன்றத சொல்லணும். ஸோ சாட் ஜிபிடியில் நமக்கு ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது ரைட்டுங்களா? ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இதில் வழியாக நம்ம எடுக்கணும். ஸோ இது ஒரு இந்தியா மேப்பு ரைட்டா? இப்போ பிள்ளைகளுக்கு அது தெரியல, நெய்பரிங் கண்ட்ரிஸ்னால் என்னன்றது தெரியல. பேப்பர்னா புடி. ஓகேவா? இதில் எது எது இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ்னு இமேஜ் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது ஃபோட்டோ எடுத்துட்டு இதில் என்ன அடிக்கணும்னா ஜெனரிக் கிரியேட் இமேஜ் வித் ரெட் சர்க்கிள் telling the neighboring countries of India. புரியுதுங்களா? அப்படின்னு சொல்லி keep image as it is. புரியுதுங்களா? as it is போட்டு அப்படியே கொடுங்க. இதுலேயே நான் ஒரு 3 மடங்கு எடுப்பேன். இதில் எனக்கு ரிவர் கொடுனா அது ரிவர் கொடுக்கும். அதே சமயம் எனக்கு வேற என்ன கொடுக்கும்னா எது வங்காள வரிகுடா எங்கே எது இதுன்னு சரி சொல்லும். ஓகேவா? இப்போ இதில் இமேஜ் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கா? அது பாட்டுக்கு ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இதெல்லாம் நீ போட்டுருவில்ல? போட தெரியாது. வெரி குட். அப்புறம் என்ன படிக்கிறீங்க? அதை எடுங்க. ஓகே, அடுத்து இருக்குது இதெல்லாம் சமச்சீர் கல்வியில் வருது. இது ஏஐக்கு அந்த அளவுக்கு தெரியாது, கொஞ்சம் நல்ல இன்டெலிஜென்ட்டாக கேட்போம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கிலீஷ் அதை எடுத்துகிட்டு வா போய். இப்போ இது பார்த்தீங்கன்னா சம்மரைசேஷன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சாட் ஜிபிடியில் வந்திருந்தது ரைட்டுங்களா? சம்மரைசேஷன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சாட் ஜிபிடியில் வந்தது. போயமு நானா சின்ன வயசில் என்ன செய்வேனா, இதை வாசிக்கவே மாட்டேன். இதை படிப்பேன். இதை படிச்சுட்டு போட அப்படி பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? இதை ஃபுல்லாக படிக்கணும். அதான் இதுலேருந்து தானே எழுதணும். ரைட். அட்ஜெக்டிவ்னா என்ன? அட்ஜெக்டிவ்னா ஒரு வெர்பு, ஒரு செயலுடைய குணாதிசயத்தை சொல்கிறது ரைட்டா? 3 adjectives. ரைட் எனி 3 adjectives ஃப்ரம் த போயம். அப்போ பிள்ளைகளுக்கு தெரியல. இதை கூகுள் லென்ஸில் இப்படி ஃபோட்டோ எடுத்துடணும். ஓகேவா? ஃபோட்டோ எடுத்துட்டு நான் இப்போ சரியாக எடுக்கிறேன். நான் கொஸ்டின்ஸோடு எடுத்தேன்னா அது எனக்கு இன்னும் சொல்லும். இதை நான் ரீசெக் பண்ணி அதுகிட்ட கேட்கணும். நான் தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், ஏன் ஜெர்மன் கூட சொல்லி தரலாம் இதை வச்சு பிள்ளைகளுக்கு. ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம்? இதை எடுத்துடுறோம். செலக்ட் டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்? இந்த ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் ஓடிக்கிட்டு இருக்கா? அளவற்ற நமக்கு ஏஐ கிடைக்குது. அப்போ இதுலேருந்து போய் நம்ம எங்கே போகிறோம்? பெர்ப்ளெக்சிட்டி. சொல்லுங்கள் பெர்ப்ளெக்சிட்டி ரைட்டா? இந்த வரேன். அதான் ஏஐ சொல்லித்தரோம். இந்த இருக்கா? இதை கொடுத்துட்டு ஆன்சர் வித் ரீசன், REASON ரீசன். ஓகேவா? ஆன்சர் வித் ரீசன் கரெக்ட்லி. என்ன கரெக்ட்லி? ரீடிங் த போயம். இது ஆரம்பகட்ட காலத்தில் இந்த காம்ப்ரிஹென்ஷன் படிக்கிறதுன்றது ஆரம்பகட்ட காலத்தில் இருந்துச்சு. ரீடிங் போயம் அபவ். ஓகேவா? இதை பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் அந்த டெக்ஸ்ட் எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். அது போய் எடுத்துவா. ஏர்டெல் இருக்கவங்க யாருனாலும் இந்த பெர்ப்ளெக்சிட்டியை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அட்ஜெக்டிவ் பிரைட், ஆல் திங்ஸ் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல். இங்கேவா? ஓகேவா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதை பையன் பாட்டு உட்காந்துட்டு போகிறாரு. பஞ்சராக இருக்கிறதுல அது பரவாயில்ல. இப்போ இதை காப்பி பண்ணியாச்சு. ஓகேவா?
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு இதை சொல்லணும்னா பாப்பாவுக்கு. இந்த பாப்பா வந்து எத்தனாவது படிக்கிறீங்க? 6th படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லணும். நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு அதிமேதாவித்தனமாக பதிலளிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஏஐ வச்சு இன்னும் செய்யலாம். இப்போ இதில் இருக்க ஆன்சர்ஸ் எல்லாம் அந்த பாப்பாவுக்கு ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், இதை ஃபோட்டோ எடுத்து அந்த பாப்பாவை அனுப்ப சொல்லிவிட்டு, ரைட்டா, நீங்கள் இப்போ அந்த ஏஐட்ட வந்து அந்த குவெரியிங் சிஸ்டம்னா அந்த பிள்ளைங்க தான் கற்றுக்கணும், நம்ம அதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. சொல்லிக் கொடுத்தோம்னா அதுங்களுக்கு அது வந்து வராது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இன்னொன்று இருக்கிறது என்ன, பாடு. ரைட்டா, பாடில் கொடுத்து சிம்பிளிஃபை ஃபார் 6th ஸ்டாண்டர்ட். ஜெமினி இருக்குல்ல, ஜெமினி. ஓகேவா? ஏஐலே நீங்கள் இதை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா, இப்போ இதில் போட்டுட்டு என்ன பண்ணும், இதை இப்படி பேஸ்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு ஆன்சர் ஃபார் 6th ஸ்டாண்டர்ட். 6th ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் மதுரை செயின்ட் மைக்கேல் ஸ்கூல். ஓகேவா? செயின்ட் மைக்கேல் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இதை ஒரு வாத்தியார் எடுக்கிற அளவுக்கு எனக்கு சொல்லு. அது முன்னாடி விஷாந்தி, இப்போ மாறிடுச்சு. டெல் லைக் அண்ட் ஓகே 6 year old. நீங்கள் மாற்றி தப்பாக அடித்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? அதை வந்து அதுக்கு தான் நம்ம பழக்கிறோம். year old child. ரைட்டா, 6 year old child செயின்ட் மைக்கேல். ஓகேவா? அப்போ ஒரு 6வது படிக்கிற பிள்ளைக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு சொல்லுங்கன்னா சொல்லுவோம். Who made this world? God made this world. Tell the adjective. Bright like a sunny day. Bright like a sunny day. அதாவது நவுன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நவுன்னா இது சோஃபா மட்டும்னா சோஃபாவில் என்ன பண்ணலாம், உட்கார்றதுக்கு தானே சோஃபா பயன்படுது, அதுக்குத்தான் நம்ம இது பண்ணுறோம். ஆனால் அதில் வந்து செயல் வராது. அதான் அட்ஜெக்டிவ். நவுனுக்கு ஒரு மிகப்பெரிய இதை சேர்க்கறது. பியூட்டிஃபுல், ஒரு பியூட்டிஃபுல், அழகாக இருக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அழகாக இருப்பேன், இந்த பிள்ளைன்னா அழகாக இருக்காது. ஓகே, ஐ எம் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்ன்றது என்ன, நவுன், பெயர் சொல். அப்படியா, இதான் எழுதியிருக்கேன்ல, நில்லு. அப்போ 6 year old child இப்படி இருக்கான். ரைட்டா, 6 year old child ஜென்ரேட் பண்ணி சொல்லலாம். இப்போ இந்த பாப்பாவை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு மேக் திஸ் சைல்டு ஆன்சர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? இந்த சைல்டை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன் பண்ண வை. கிரியேட் அன் இமேஜ் ஆன்சரிங் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போயிட்டு என்ன பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் போயிட்டு இதில் போயிட்டு இந்த பாப்பாவை இதில் ஒரு கதையின் நாயகனாக நம்ம மாற்றிடலாம். கதை சொல்லும் நானே, கதையின் நாயகன் நானே. அது மாதிரி பாருங்க. இதை வச்சு புறாவிகள் எல்லாம் இன்னும் நம்ம செய்யப்போம். இப்போ என்ன செய்யப்போம், இதை எடுத்துட்டு இங்கே கொடுக்குறோம். இந்தாங்க. ஸோ கிரியேட் அன் இமேஜ், கிரியேட் அண்ட் collage image of the question, answer and poem அப்படின்னு அந்த கொலாஜ் ஆன்சருக்கு சொல்கிறோம். ஓகேவா? அந்த பாப்பாவை வந்து அந்த ஆன்சருக்கு நம்ம பதிலளிக்க சொல்கிறோம். அப்புறம் என்ன சொல்கிறோம்னா, இப்படி தான் அந்த கதையின் நாயகனாக நம்ம அதை மாற்றணும். ஓகேவா? அந்த பாப்பாவுக்கு போல இந்த பாப்பா நில்லு வரேன். ஓகே, செலக்டே ஆக முடியுது. ஓகே, ஸோ அது கிரியேட் இமேஜ் ஆகிட்டே இருக்கு. லைப்ரரியில் போய் பார்த்தா தெரியும் அந்த இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சான்னு ChatGPTல. ஓகே, இது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பறிவு இல்லாத தாய் தகப்பன் இருப்பாங்க. அந்த தாய் தகப்பனுக்கு என்ன செய்யலாம், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மூலிமா இப்போ ஹிந்தி எடுக்க முடியாது, அது எடுக்க முடியாதுன்றவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். இது வந்து இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. ஏஐயோட ஆரம்பத்தில் காம்ப்ரிஹென்ஷன் நானும் அப்படி தான் செய்வேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்ப்ரிஹென்ஷன்னா நான் சின்ன வயசில் படிக்கவே மாட்டேன். நான் இப்படி ஃபுல்லாக வாசிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, இதை வாசிச்சுட்டு இங்கே மேலே போய் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. ஏஐயில் நான் சிமுலேட் பண்ணுறேன். சரியா? இப்போ நான் முதல் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் செய்கிற பழக்க வழக்கத்தை சொல்கிறேன் பாருங்கள். தம்பி கொஞ்சம் அதை தள்ளிங்க.
இப்போ நான் சின்ன பிள்ளையில செய்கிற பழக்கம் இதுதான் எனக்கு. நான் என்னென்னா எனக்கு டைம் போகிறது தெரியாது எக்ஸாமில். எனக்கு வந்து அதான் சொல்கிறேன்ல, இங்கிலீஷ் தமிழ் தான் இருக்கிறதுலே ரொம்ப டிஃபிகல்ட் எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பொறுமையாக படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்வேன், இப்படி நான் வாசிச்சிருவேன். ஓகேவா, என்ன செய்வேன், இப்படி நான் வாசிச்சிருவேன். இப்படி வாசிச்சுட்டு அப்புறம் மேலே போய் படிப்பேன். ரைட்டா, அப்புறமா நான் என்ன செய்கிறேன், மேலே போய் படிக்கிறேன். இப்போ இதை தப்பாக செய்கிறேன், இதை பண்ணிவிட்டு இதை பண்ணக்கூடாது, இதை ஃபுல்லாக படிச்சுட்டு தான் பண்ணணும். அப்போ நம்ம பண்ணும்போது என்ன செய்கிறோம் எப்படின்னா தெரியும். ஓகேவா, இதில் போயிட்டு இதுலேயே இருக்குது, இதில் வந்து ஓசிஆர்னா இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ண வேணாம். லென்ஸை எடுத்து அதை மாற்றணும். இந்த நில்லு தர்றேன், தப்பாக எழுதாத நில்லு, தப்பாக எழுதாத. ஓகே ரைட்டா. இப்போ இதில் வந்து அந்த போயம் வந்துருச்சு. ஓகேவா, போயம் வந்துட்டு செலக்ட் டெக்ஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இங்கே போகிறோம். இப்போ இதை இங்கே கொடுக்குறோம். இங்கே கொடுத்துட்டு ஓகே, பேசாமல் இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பெட்டர் என்னென்னா, இனிமேல் லாங்குவேஜ் கிளாஸ் நான் எடுக்கலாம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், டெக்னிக்கலை விட்டுட்டு. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ இதில் எல்லாமே வந்துடுது. விட்டு காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போகிறோம், இங்கே வைக்கிறோம். ஸோ ஆன்சர்னு கொடுக்குறோம், ஆன்சர் ஆல். ஓகேவா, ஆன்சர் ஆல். ஓகே, இதை கொடுத்துட்டு பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். அந்த மேப் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மேப் என்ன ஜென்ரேட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ண இமேஜஸ்ஸு. இதை பார்த்தீங்களா, இவர் சர்க்கிள் பண்ணி காட்டுதா, நேபாளை சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்கா. நேபாள் இருக்குது, பங்களா அமர்ந்தா இருக்குல்ல, இதுதான் நேபாள். இங்கே இருக்கு, இதுதான் நேபாள். ரைட்டா, இதுதான் நேபாள். இங்கே இருக்கிறது பாகிஸ்தான், இதுதான் நேபாள். ஆமாம், அது எப்படி அழகா சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்கு பாரு, புரியுதா. NEPA. ஓகே, உனக்காண்டியே ஒரு LLM சிஸ்டம் தயாரிக்கலாம். ஓகே, அடுத்து இங்கே பாகிஸ்தான், இங்கே இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு இது மாதிரி இருக்குல்ல, மாடோட திமிழ் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்கிறது பாகிஸ்தான். புரியுதா. ஆமாம், பாகிஸ்தான். ஓகே, அடுத்து இங்கே இருக்கிறது பங்களாதேஷ். இதையுமே அதை சிமுலேட் பண்ணி காட்டிடும். ஓகேவா. ஆமாம், இங்கே பாரு, இன்னொன்று தெரிஞ்சுக்க. இங்கே பாரு, இப்போ இதை ஆன்சர் பண்ணிடுவோம் கொஞ்சம் நேரத்தில். என்ன, இங்கே பாரு. ஓகே, இப்போ நீ உன்னோட போயத்தோட இது இமேஜ் தான். நான் போய் பிரிண்ட் அவுட் எடுத்து வரேன், உங்கள் மேம்கிட்ட போய் காட்டு. 2 special words describing bright, beautiful, small. What I liked most. அதை பற்றி இதெல்லாம் தான். ஸோ இங்கே பாரு, இதுதான் ஆன்சர். இங்கே பாரு, இது அப்படியே எழுது. கொஸ்டின் ஆல் திங்ஸ் ஆஃப் தி போயம். ஓகே, வேற என்ன இருக்கு, இதை நம்ம முடிச்சிட்டோமா. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ரிவர் மேப். இப்போ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நானாக வந்து எங்கள் ஜாப்பி இல்லை இப்போ அது கேள்வி கேட்டாங்கன்னா அதை எழுது. இப்போ இதெல்லாம் வந்து சப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற விஷயம். இதெல்லாம் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு டைமு. ரைட்டா, அதனால் நம்ம இது பண்ண வேணாம். ஸோ இதெல்லாம் வந்து சப்ஜெக்டுக்குரிய விஷயம். இதெல்லாம் நம்ம இப்போ அவங்க மேடம் கிளாஸ் எடுத்தாங்கன்னா தான் நமக்கு தெரியும். ஓகேவா, அதை நம்ம இது பண்ணக்கூடாது. அப்புறம் லேர்ன் லிஸ்ட் ஆஃப் இது வந்து என்னது, சும்மா கொஸ்டின். ஓகே, ஹைபிஸ்கஸை பற்றி எழுதணும். ஓகே, ஹைபிஸ்கஸ் ரோசே சைனசிஸ், செம்பருத்தியை தான் அப்படி சொல்கிறாங்க. எக்கினோடெர்மேட்டானா என்ன, மண்புழு மாதிரி இருக்காதுன்றாங்க. பைலம் மொலஸ்கானா என்ன, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். மொலஸ்கா மாதிரி இருக்கணுமா, பைலம் மொலஸ்கா. எக்கினோடெர்மேட்டானா என்ன சொல்றாங்கல்ல, அதை கேட்டுருவோம். லொக்காலிட்டி, ஃபேமிலி. ஓகே, இதெல்லாம் வந்து டார்வினோட இதில் வரும். ஓகேவா, ஹைபிஸ்கஸ் ரோசே சைனசிஸ்னா அது ஒரு பொட்டானிக்கல் பயாலஜிக்கல் ட்ரீல வரும். ஓகே, வச்சிரு, அதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து எனக்கு ரிவர் மேப்பு, என்ன ரிவர் மேப்பு, ரிவர் மேப்பு, ஸ்டேட் மேப்பு. அப்புறம் நாங்கள் ஜாகிரஃபியில் வேறு என்னென்ன போடுவோம்னா, ரிவர் மேப்பு, ஸ்டேட் மேப்பு, இந்த ப்ளூ கலரில் கலர் அடிப்போம். அப்புறம் அதெல்லாம் செய்வோம். அப்போ அதை ஏஐட்ட எப்படி கேட்கணும்னா, இங்கே போயிட்டு ஓகே, இங்கே போயிட்டு இங்கே வந்து இமேஜை எடுத்து அந்த ஏஐட்ட
give the river map, give the river map, சரியா? give river map and தலையில இருக்கு, அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். give river map and state map and என்ன சொல்றது, ரயில்வேனா நாங்கள் போடுவோம், ரயில்வே கனெக்டிங் ஃப்ரம் பிரிட்டிஷ் பீரியட். மும்பைக்கு எதுக்குன்னு தான் வந்துச்சு, ஓகேவா? பிரிட்டிஷ் பீரியட், ஓகேவா? பீரியட் டு 2025 டு 2025, ரைட்டா? 2025 இன்னைக்கு வரைக்கும் டில் டேட், ஓகேவா? அப்புறம் நாங்கள் ஐ திங்க் இதுதான் பண்ணுவோம், அந்த ஹைவேஸ்லாம் போட மாட்டோம், ரயில்வே ட்ராக் போடுவோம், இது போடுவோம், ரிவர் மேப் போடுவோம், அப்புறம் ஃபாரஸ்ட் ஏரியா போடுவோம், ஃபாரஸ்ட் ஏரியா போடுவோம். தான் ஃபாரஸ்ட்னா எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் ரெய்னி சீசன் இது போடுவோம். ஸோ கிரியேட் அண்ட் இமேஜ், ஓகேவா? ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறோம். அப்புறம் என்னமோ பண்ணுவோம்ல, மழை போடுவோம். ஓகே, கிரியேட் அன் இமேஜ் வித் தி கிவன் ஒன் வித்தவுட் சேஞ்சிங், வித் தி கிவன் ஒன், இல்லை வரேன் ஒன், இந்த இருக்கு எல்லாமே ஆன்சரு, இந்த வித்தவுட் சேஞ்சிங் பிஜி ஆஃப் தி இமேஜ், பேக்ரவுண்ட் ஆஃப் தி இமேஜ், ஓகேவா? இந்தா இவ்வளோதான். அடுத்து என்ன இருக்குது? அவ்வளோதானே. இதுனா வந்து உன் புத்தகத்தை பார்த்து நீயா இது பண்ணுறது, இதை ஏஐட்டனா கேட்கக்கூடாது. உன் புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதில் நம்ம இது பண்ணி கேட்கலாம். அப்புறம் இது என்னது, மேட்ச் த ஃபாலோயிங், இதுனா வந்து அது பண்ணும், ஆனால் தப்பாக பண்ணும், ரைட்டா? இது என்னவா இருக்கும்? இதெல்லாம் தப்பாக பண்ணும். அதாவது உங்கள் அப்பனை அடி வாங்கினா வாத்தியார்கிட்ட, நீ அடி வாங்கின, அடுத்து நாளைக்கு உன் பிள்ளையும் அடி வாங்கும், புடி? ஓகே ஓகே, கவனி. ஹாலிடே அசைன்மெண்ட் எப்படி செய்கிறது? இப்படி கடைசி நேரத்தில் உட்காந்து பண்ணக்கூடாது. இந்த வீடியோ பாரு, எல்லாமே இருக்கும் உனக்கு ஆன்சர். அவ்வளோதானே, இவ்வளோ தானே இருக்கு, ரைட்? இங்கே வர அப்ரைஸ் டு செட் ஜட்ஜ் வேல்யூ, அப்ரைஸ் டு இன்ஃபார்ம், ரெண்டு இருக்கு. நம்ம பண்ணது அப்ரைஸ், அப்ரைஸ். அந்த அப்ரைஸ்க்கு என்ன வரும்? என்ன வரும்? சரி, இது சினானிம். இந்த இருக்குல்ல, எவாலுவேட், அசஸ், இது இங்க. ஆமா, அப்ரைஸ்க்கு. செட் பிரைஸ் வேல்யூனா எவாலுவேட், ஒரு பொருளுக்கு மதிப்பிடுதல் பண்றது. இதுக்கு மட்டும் தான் எழுதணும், மீனிங் எழுத கூடாது. சினானிம் எழுதணும்ல, இன்ஃபார்ம் ஐடுன்னு எழுதிருக்க. இதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் தான் சினானிம். அதான் அதுக்கு சினானிம் வந்து எவாலுவேட். எவாலுவேட்டா? ஆமா, இத கொடுத்திருக்கல இல்ல. இந்த அதுக்கு ஒரு அந்த அப்ரைஸ் வந்து ஏபிபி, இது என்னது? ஏபிபி தான் வருதா? இது அப்ப RAISE வருதுல, இது ஏபிபி RISEயா? அப்படின்னா இதுதான் வரும். இந்த எவாலுவேட் அண்டர் எவாலுவேட்னு போடு, எவாலுவேட் அண்டர் எவாலுவேட். சினானிம் வந்து எவாலுவேட், புரியுதா? ஒரு பொருளுக்கு மதிப்பிடுதல் பண்றது எவாலுவேட்னா, புரியுதா? அப்புறம் கீழே அண்டர் எவாலுவேட் கொடு, ரப் பண்ணத அண்டர் எவாலுவேட். ஓகேவா? அந்த அப்ரைஸ் வேற, இந்த அப்ரைஸ் வேற. இது வந்து அந்த ஏஐல நம்ம கரெக்டா சொல்லணும், புரியுதா? அப்ரைஸ், அந்த அப்ரைஸ் வேற, அதான் நம்ம இப்ப இங்க காட்டணும். ஓகே, அடுத்து இது முடிஞ்சுல. இதுல வந்து இன்னும் நீ என்ன செய்யலாம், இதெல்லாம் ஆன்சர்னா நீயா தான் ஃபார்ம் பண்ணணும். இதை வந்து நான் ஒரு பேட்டர்ன் சொல்றேன், அந்த பேட்டர்ன் வச்சு ஃபார்ம் பண்ணு, ரைட்டா? கேர்ள், ஷீலா, எல்லாத்தையுமே பாராட்டுற மாதிரி பண்ணணும்னா அட்ஜெக்டிவ்னா என்னன்னா ஒரு பொருள், சோஃபா, பாப்பா, ஃபேனு, இதெல்லாம் வந்து பொருள். இந்த பொருள் என்ன செய்யன்றது அட்வர்ப்ல வரும், அட்வர்பு. ஆமா, வச்சுக்க. ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம என்ன கேட்டிருக்கோம், இந்த இமேஜுக்கு வந்து
ரிவர் மேப்பு நாங்கன்னா ட்ரெயின் போடுவோம், ரிவர் மேப்பு ட்ரெயின் மேப்பு இதெல்லாம் போடுவோம், அப்புறம் கடல் போடுவோம், அப்புறம் கலர் அடிப்போம், இதெல்லாம் செய்வோம். சரியா? இப்போ இன்னும் வந்து ஜென்ரேட் பண்ணுதான்னு பார்ப்போம். சரியா? கலர் அடிக்க மாட்டீங்களா? ஓகே. இப்போ எப்படி அடிச்சிருக்கு பாரு அந்த ஏஐ. ஃபாரஸ்ட்டை கடல் வரைக்கும் கொண்டு போயிருச்சு. ரிவர் மேப் போட்டிருக்கா? ரிவர் மேப் இல்ல, இது இந்தியா அவுட்லைன் மேப். அவுட்லைன் மேப்லயே போட்டிருக்கு பாரு. என்ன தப்பா தான் பண்ணிருக்கு, ஆனா அது ஓரளவுக்கு பண்ணிருச்சா? ஓகே, டூ இட் கரெக்ட்லினா இது P5JS கோடு வச்சு தான் நம்ம பண்ணணும். சரியா? அப்போ இது P5JS கோடு படிச்சு பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு சில விஷயத்தை ஹைட் பண்ணாதுன்ட்டு. அடுத்து எது எடு? இப்போ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் போயிட்டு இந்தியன் ரிவர் மேப் 6th ஸ்டாண்டர்ட் இந்தியன் சொல்லலாம். ஆனால் ரிவர் மேப் 6th எந்த வரேன் 6th ஸ்டாண்டர்டு. ஓகே, இங்கே வா, இங்கே பாரு. இது விக்கிபீடியாவில் இருக்கா? இதை கொலாஜ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். என்னது? இதை கொலாஜ் பண்ணு. நர்மதா, காவேரி, கோதாவரி இப்படி வருதா? இதை அப்படியே இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்க. அது இருக்கட்டும், அது பாட்டுக்க. நான் சொல்கிறத மட்டும் கேளு. என்ன? இதை பண்ணிவிட்டு அந்த மேப் எடு. இதா இருக்கா? கிவ் சதர்ன் ரிவர்ஸ். அப்புறம் சில ரிவர்ஸோட நேம், கிவ் தி நேம் ஆஃப் சதர்ன் ரிவர்ஸ் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். இருக்கா? இப்போ இதில் கொலாஜ் பண்ண சொல்கிறோம். இந்த ஃபோட்டோவை இப்படி எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன செய்கிறோம்னா, இப்போ இந்த இது போயிட்டு விக்கிபீடியா. ஓகே, நாங்கள் ஃபாரஸ்ட் ஏரியா மேப் பண்ணுவோம். இதனால் ஜியாகிரஃபியில் வரும். கூகுளில் போயிட்டு லிஜெண்ட்ஸோட பண்ணினாலும் ஏஐ பண்ணும். ஓகேவா? கூகுள் இதில் என்ன பண்ணுறோம்? இந்தியன் மேப் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகேவா? ஃபாரஸ்ட் ஏரியா. இப்படி ஃபாரஸ்ட் ஏரியா பண்ணோம்னா என்ன ஆகும்? இங்கே பாரு, இதில் இந்த இருக்கா? ஸ்டேட்ஸ் ஹேவிங் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் ஏரியா, நேச்சுரல் வெஜிடேஷன் இப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து இதில் இருக்கும். அப்போ இதில் என்ன பண்ணுறோம்? தமிழ்நாடு ஹேஸ் ஏரியா ஸ்கொயர் ஃபீட்டோடு இருக்குது. இதில் முள் காடுகள் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ இங்கே இருக்கிறது என்ன? ஃபாரஸ்ட், கருப்பு கிளாஸ் லேண்ட். இதுதான் ஒரு அருமையான விஷயம். இப்போ இதை ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கு புரிகிற மாதிரி நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவை மேப் பண்ணலாம். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? நேச்சுரல் வெஜிடேஷன். ஓகே, இங்கே போயிட்டு இங்கே பாரு. ஓகே, இங்கே பாரு, கவனி. இப்போ போயிட்டு இந்த இமேஜுக்கு போயிட்டு இதை ரெண்டையும் கொலாஜ் பண்ண சொல்லிடு. இது எனக்கு வந்து என்னன்னா ரிவர். ஓகே, வித் த ஃபர்ஸ்ட் இமேஜ் என்னது? இங்கே வந்துட்டு வித் தி ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் இமேஜ் டேக் ரிவர்ஸ் இன் ப்ளூ. Rivers and embed southern rivers. Make an correct one. Okay va? Correct one. Second, just embed the southern rivers. அப்புறம் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை எப்படி இது பண்ணுறது பார்க்குறோம். இங்கே வா, இதை பாரு. அதெல்லாம் நீ கரெக்டாக பண்ணிட்டியா? அதெல்லாம் என்ன பண்ணணும்? மேலே அது பண்ணிகிட்டு இருக்கும் வேலையில் இங்கே வா, அது சொல்கிறேன். கீழே இருக்கிறது சொல்கிறேன். இங்கே வா, கீழே இருக்கிறது சொல்கிறேன். கீழே இருக்கத தெரியுமா? இருந்தாலும் நான் விட மாட்டேன். நானும் படிக்க போகிறேன் உங்களோட சேர்ந்து. ரைட்டா? பண்ணிவிட்டு ஓகே, காப்பி பண்ணிருங்க. எடுத்துட்டு போ. ஓகே, குடி. வேற என்ன நீ பண்ணிக்கலாம்ல? அந்த இது அதை எடு. அந்த ஆன்சரை பார்ப்போம், இந்த ஆன்சரை பார்ப்போம். இதை எடு, இந்த ஆன்சரை பார்ப்போம். ஓகே. ஆமாம், காலங்காலமாக குடும்பத்தோடு அடி வாங்கக்கூடாது வாத்தியார்கிட்ட. புரியுதா? இதுக்கு ஆன்சர் வேணுமா? கன்வெர்ட் டு ஃபாரன்ஹீட். கரெக்டா?
போயிட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த மேப்பு ஜென்ரேட் ஆயிடுச்சா, அழகாக போட்டிருக்கு பாருங்க. ஓரளவுக்கு தப்பாக வந்திருக்கு. ஓகே, கோதாவரி, நர்மதா, காவேரி, அந்த ஃபஸ்ட் இருக்கிறத எம்பீட் பண்ண சொன்னேன், அதை கரெக்டாக அந்த இமேஜ் ப்ராசஸில் இது பண்ணிருக்கு. இப்போ பார்த்துக்க, ஏஐ வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துக்க. ஓகேவா? ஸோ இதை வந்து காவேரியை போட்டிருக்கு, நர்மதா, ஆனால் இதை தூக்கி அப்படியே எம்பீட் பண்ணிச்சு, அந்த ப்ளூ கலரில் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த இதில் எம்பீட் பண்ண சொன்னேன், அது ஜென்ரேட் பண்ணியிருக்கிற இமேஜ் எப்படி இருக்குது, இப்படி இது பண்ணியிருக்கு. புரியுதா? ரைட். தப்தி ரிவர், நர்மதா, காவேரியோட பெல்ட் லைன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஓகே, ரைட். இதோட முடிஞ்சா? இப்போ இது வந்து என்னது, ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட்டு. ஓகே, ரைட். ரைட். இப்போ இதில் வந்து இது செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் அது போட்டியா? ஓகே, இதை என்ன செய்யணும், கன்வெர்ட். எனக்கு ஒரு டவுட், சொல்லுங்க. ரைட். என்னதுப்பா? ஆமாம். ஆமாம். அப்ப 20 தானே போடணும். ஆமாம். 20 போட்டா 20,000 வந்துரும்ல. எதுல? இதுல. அதான் நான் எடுத்துறேன்னு விலகுனே, நான் சொல்றேன் இது எப்படின்ட்டு. இங்க பாரு, 9,000 அண்டு தப்பு, இது இப்படி போட்டிருக்குது. இங்க பாரு, இந்த இதை எடுக்கிறியா, இப்படி வீடியோ எடுக்கிறியா? நீ பண்ணானா, நீ பண்ணியும் வேணா நாயும் வேணாம், நான் சொல்றது கேளு. இதா இருக்கா, இங்க பாரு, இதை அப்படி காப்பி பண்ணி, இதுதான் ஆன்சரு, கரெக்டான ஆன்சரு. சண்டை படக்கூடாது. 67 டிகிரி எழுது ஃபாஸ்டா. இது எப்படின்றத நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தா 67 டிகிரி 19.4 டிகிரின்னு போடு, கரெக்டாக தான் போடுது. இங்கே பாரு, மேலே இந்த கன்வர்ஷன்னா இருக்கா, அதை ஒரு அஃப்காலத்தில் எழுது. புரியுதா? இந்த 67 19.4 டிகிரி சி, 19.4 டிகிரி சி, புள்ளி 4 புள்ளி கீழே வரணும், டிகிரின்றது மேலே வரணும். என்ன போடுற, ஐயோ இது என்ன போட்டிருக்கு, புள்ளின்றது கீழே வரணும். இந்த டிகிரி இங்கே வராது, 19 டிகிரினா இப்படி வராது. ஓகேவா? 19.4. புரியுதா? இங்கே வரு, இங்கே வரு, தெரியுதா? 19.4 டிகிரி சி. அடுத்து எழுது 27.8 டிகிரி சி. அடுத்து 12.8 டிகிரி சி. ஓகே, அடுத்து அது தப்பு, மைனஸ்னா வராது, இங்கே ப்ளஸ் இருக்குதுல்ல. என்ன, ஏன் அப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். போட்டு வை, மைனஸ் போடு. அது என்னன்னா, அது ஏன் அப்படி காட்டுதுன்னு தெரியல. இந்த இங்கே மைனஸ் போட்டிருக்குல்ல, 23. சரி, போடு. அது கடைசி கால்குலேட் பண்ணுவோம், போடு. 32 டிகிரி சினா, ஆமாம் கரெக்ட், போடு 32. ஏன்னா ஃபாரன்ஹீட்டில் 32, இதுக்கு இது. அடுத்து 68 டிகிரி சி. ஆமாம், 68.0 டிகிரி ஃபாரன்ஹீட். எக்ஸ்பிளைன் ஹவு, இதை என்ன சொல்லணும், எக்ஸ்பிளைன் ஹவுன்னு கேட்கணும். எக்ஸ்பிளைன் ஹவு வித் ட்ரீ டயக்ராம். ஏன்னா இது எங்கள் சின்ன வயசில் நான் படிக்கிறோம். டயக்ராம் சி அண்ட் ஃபாரன்ஹீட். ஓகேவா? ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கேல். இதோட 0 தான். இப்போ ஸ்கேலை நீ 0லேருந்து அளக்குறீல, ஆனால் ஃபாரன்ஹீட்டுக்கு வேறு இடத்துலேருந்து அளப்ப. எழுது சீக்கிரம், எழுதாத. 28 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. இங்கே மைனஸ் போட்டுக்கு 5க்கு, அது காரணம் இருக்கும். ஓகேவா? ஃபாரன்ஹீட். அடுத்து இது ஏன்னு அதுக்கு சொல்லுது பற்றி. அடுத்து ஏன்னா இங்கே 32க்கு ஏன் 0 போட்டிருக்கு, ரைட்டா? அதனால் அது சொல்லணும் ஏன்ட்டு. ஃபாரன்ஹீட் இந்த இருக்கா, வாட்டரோட செல்சியஸ். ஓகே, வாட்டரோட செல்சியஸ் இவ்வளவு 100 டிகிரியை பொறுத்து தான் நடக்கும். அப்போ F - 5/9 கன்வர்ஷன் ஃபார்முலா இதுதான். கன்வர்ஷன் ஃபார்முலாவை கீழே எழுது. இந்த கன்வர்ஷன் ஃபார்முலாவை கீழே எழுது. ஃபார்முலா ஃபார் கன்வர்ஷன் இதுதான். டிகிரி சியை இப்படி எழுதினோம்னா, டிகிரி F - 32
இன்ட்டு 5/9. ஓகேவா? டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபார்முலா. ஆமாம், இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? வேற எல்லாம் எழுதியா? இல்லை, இங்கே தான் மேலே என்னமோ ஃபார்முலா எழுதியிருக்காங்க. ஓகே, தப்பு. அப்போ இது இப்போ சப்ராக்ட் போட்டிருக்கேன். கன்வெர்ட் டிகிரி சி டு ஃபாரன்ஹீட்னா எப்படி போட்டிருக்கேன்னா இப்படி போட்டிருக்கேன். 12 × 9 போட்டிருக்கேன். ஸ்டெப் 2 டிவைட் பை 5 போட்டிருக்கேன். 53. கரெக்டா. இது என்னது? இது என்ன செய்யணும்? மேக்ஸ் தான். இதை வாசிக்க சொல்கிறாங்க அவங்க. இவங்க சகுந்தலா தேவி பெரிய பெரிய நம்பர் தான் போடுவாங்க, வாசிக்க சொல்கிறாங்க. சகுந்தலா தேவி நீனா வந்து பெரிய நம்பரை பின்னாடி இருந்து மல்டிப்ளை பண்ணி போடுவியா, அதனால் ஒரு ஹியூமன் கால்குலேட்டர்ன்றாங்க. 13 டிஜிட் நம்பரை கூட அவங்க பெரிய கால்குலேட்டரில் போடுவாங்க. இது நம்ம ப்ராஜெக்ட்லேயே இருக்க அடுத்து பார்ப்போம். ஓகேவா? 13 டிஜிட்டாக பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணி போடுவாங்க சகுந்தலா தேவி. ரைட்டா? ஸோ அவங்க தான் இது பண்ணுவாங்க. நம்மளாலாம் பண்ண முடியாது. நம்ம என்ன செய்வோம்? 13 இட்லி சாப்பிடுவோம். என்ன? 13 இட்லி 50 பரோட்டா சாப்பிடுவோம். ஓகே, அதான் பண்ணியாச்சுல. அதான் ஒரு தப்பு. ஜுஜுபி மேடர். ஓகே, இல்லை நீ தான் எழுதணும், நான் எழுத மாட்டேன். இதை யூடியூப்பில் போட போகிறேன், உங்கள் வாத்தியார் பார்ப்பாரு. ஓகே, இந்தா இந்தா இங்கே வா, எழுது பார்ப்போம். இங்கே வா, அப்படியே எழுது மேலே எழுது. ரப்பரை வச்சு அடி. அதை இதை எப்படி போடுவாங்க சொல்லு பார்ப்போம். இல்லை, இதை வந்து 2 வகையில் சொல்லலாம். இந்தியன், ஓகேவா, அண்டு யூரோப்பியன் சிஸ்டம். ஓகேவா? ஆஃப் மில்லியன் லேக்ஸ் டெல் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு எக்ஸாம்பிள்ஸோட சொல்லு அப்படின்னு சொல்லு. புரியுதா? ஓகே, தௌசண்ட்ஸ் 10,000s அப்படின்னு போடுவாங்க. இது என்னது? இதில் என்ன பண்ணணும்? இது என்ன பண்ண தெரியலையா? அவ்வளோதான். இந்த இருக்கா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது என்ன பண்ணும்? எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணுமா? ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவாலுவேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு இதாக எடுங்க. இந்த இருக்கா, இப்போ இது இருக்கு. இதை வந்து இங்கே பார், இது இருக்கா, இந்த இருக்கா, இதை எக்ஸ்பிளனேஷனோட போடணும். ஓகே, அது கரெக்டா பண்ணணும்ல. பண்ணிடுவியா? தப்பா தான் பண்ணுவாங்க. இதான் முதல் சொல்லித்தரேன். எதை செப்பரேட் பண்ணும்? இது செப்பரேட் பண்ணுமா இல்லையா? 632 minus 404. Give an animated version of the subtraction for a kindergarten. Okay. போயம் எழுதிட்டியா? போயம்க்கு ஆன்சரு இந்தா எழுது. போயமோட ஆன்சர் எழுது. இங்க வா. ஓகே, போயம் ஆன்சர் எழுது பாப்போம். விடு. Give answer short correctly. Okay va? Right. The adjectives bright. எழுது.
இதான் எழுது வைப்போம். இந்த வரேன், எழுது வைப்போம். இந்த மாதிரி குதர்க்கமாக கேள்வி கேட்குறவங்ககிட்டனா ஃபோட்டோ எடுக்கணும். புரியுதா? இந்த வர இதில் என்ன சொல்கிறாங்க, இதை அனிமேட் பண்ணி பார்க்கணும். ஃபேஸஸ் எட்ஜஸை எனக்கு அனிமேட் பண்ணி சொல்லு. ஓகேவா? இங்கே பாரு, கவனி, எந்திரி, ஊண்டாத கையை. இந்த இருக்கா, இங்கே போயிட்டு பெர்ப்ளெக்சிட்டி இருக்கா, இதில் போயிட்டு என்ன பண்ணும், ChatGPT 5 இதில் போய் ஓகே, இதில் போயிட்டு இதை எடுத்து செலக்ட் இமேஜ் என்ன பண்ணும், இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாரு, இப்படி கிளிக் பண்ணிட்டணும் இமேஜை ஃபோட்டோ எடுத்துட்டு. ஓகே, ஆமாம், டெல் vertices and faces and also create image, explode faces, highlight என்னது vertices. சொல்லுவேன். இனி எவனுக்குமே எதுவும் தெரிய தேவையில்லை, அந்த காலம் வந்துருச்சு. சும்மா செல்ல போட்டு நெட்டில் தட்டி விட்டோம்னா முடிஞ்சிச்சு. இவர் இதில் என்னது, இதுதான் எட்ஜஸ். 1 2 3 4 5 6 வரும். ஓகேவா? 6 ஃபேஸஸ் என்ன, ஆமாம், இல்லை லேபரு 6 ஃபேஸஸ் எக்ஸ்ப்ளோடிங் அண்ட் டாட்ஸ் of vertices of cube correctly போடு பாப்போம் எப்படி பண்ணிருக்கு பாத்தியா? ஓகே, create image perplexity free ஒரு வருஷத்துக்கு ஏர்டெல் வச்சிருக்கவங்களுக்கு. என்ன, அதே மாதிரி தான் இங்கேயும் 6 வரும், 8 இருக்கும், 8 ஃபேஸஸ். இது தனியாக எடுத்தால் 1 வருமா, இது ஒன்றா, இங்கிட்டு ஒன்றா, மொத்தம் எத்தனை ஆச்சு, 6 ஆச்சா? அந்த 1 2 3 கொஞ்சம் தப்பாக தான் பண்ணியிருக்கேன், கரெக்டாக பண்ணிச்சா? 1 2 3 4 5 6 ஃபேஸ். இது வந்து இப்படி வரும். இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து ஆமாம் ஃபேஸஸ். இந்த நெல் கோனுக்கு எவ்வளோ வரும்னு கேட்போம். கோனுக்கு எவ்வளோ வரும், அப்புறம் சிலிண்டருக்கு எவ்வளோ வரும், அப்புறம் சர்க்கிளுக்கு எவ்வளோ வரும். ஓகேவா? ஓகே, ஒரு கொலாஜ் இமேஜாக கிரியேட் பண்ண சொல்லுவோம். ஆமாம், ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம், அண்டர்ஸ்டாண்ட் கோன், சர்க்கிள், கோன், சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் ஃப்ரம் இமேஜஸ் அண்ட் கிரியேட் வெர்டிசஸ்னா இந்த புள்ளி, இந்த 1 அந்த கோணம், இந்த முக்கு இருக்குல்ல, அந்த இது கிரியேட். ஆமாம், ஃபேஸஸ் அண்டு எட்ஜஸ், வெர்டிசஸ், கொலாஜ் இமேஜ். ஓகேவா? நான் ஃபாஸ்ட்டாக செய்கிறேன், அதனால கொஞ்சம் தப்பு இருக்கும். புரியுதா? வேகமாக செஞ்சால் அது நிறைய தப்பு இருக்கும். இது இருக்கா 1 2, இதான் அந்த புள்ளி இருக்குதுல்ல, அதை தான் இங்கே அனிமேட் பண்ணி காட்டுது பாரு. இங்கே இருக்கா அந்த புள்ளி தான் இது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இங்கே ப்ளூ கலரில் ஒரு புள்ளி இருக்குல்ல, அதுதான் இந்த முக்கு. அதே மாதிரி இந்த ஆமாம், அதுதான் எட்ஜ். அதுதான் வந்து இது எட்ஜஸ்ன்றது. இது இந்த கோடு 2 புள்ளியை இணைக்குதுல, அதுதான். இப்போ அதே மாதிரி தான் இங்கே போட்டிருக்கு பாரு, வேற மாதிரி தப்பாக போட்டிருக்கு பாரு. புரியுதா? இங்கே பேனத்தா, இது 1 2, இது வந்து கரெக்டாக அந்த ஏஐனால இமேஜின் பண்ண முடியல பார்த்தியா? இதுக்கு ஹியூமன் டியூட்டரிங் தேவை. இங்கே பாரு, இந்த இருக்கா 1 2 3 4 5 6 7 8 எட்ஜஸ்னா இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு தான் எட்ஜஸ். அதே மாதிரி இங்கே எத்தனை எட்ஜஸ் வரும், 1 தான் வரும். சரியா? எட்ஜஸ் எவ்வளோ வரும், 1, இது 2 வரும். சரிட்டா? அது பார்த்துக்கலாம். இங்கே எத்தனை இது கனெக்ட் பண்ணுது, இங்கே கோனில் எத்தனை இது கனெக்ட், அதுதான் ஆன்சரு. இந்த எழுது. ஓகேவா? இப்போ இதில் டைரெக்டாகவே அதை கேட்டு போயிடலாம். இப்போ நம்ம கேட்குறத
3D என்ன இங்க 3D cube tell edges இந்த ஒரு நிமிஷம் நான் எழுந்திருச்சுறேன் edges face and vertices என்னது vertices okay and for rectangular box and cylinder அப்புறம் என்னது cone அப்புறம் என்னது ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஆமா SPHERE ரெக்டாங்குலர் பாக்ஸ் கிடையாது ஆமா ஓகே rectangular box or cuboid ஓகேவா அது என்ன சொல்லுது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஃபேஸஸ் இப்போ கியூபுக்கு 6 ஃபேஸ் வருதா 1 2 3 4 6 போட்டுருச்சா எட்ஜஸ் எவ்வளவு 12 வரும் 1 2 3 அந்த கோடு தான் புரியுதா 12 ஆமா 12 அந்த கோடு மொத்தம் எண்ணி பார்த்தீங்கன்னா 12 வரும் ஓகே ஆமா 8 வெர்டிசஸ் ரெக்டாங்குலருக்கும் 12 எட்ஜஸ் வரும் சிலிண்டருக்கு ஆமா சிலிண்டருக்கு 3 ஃபேஸஸ் 2 circular face 1 curved face 2 edges ஃபேஸஸ் கியூபுக்கு ஃபேஸஸ் 6 இந்த இத பார்த்து எழுது give in numbers இந்த give in numbers ஓகேவா இந்த எழுது மெம்பர்ஸ் சீக்கிரம் எழுது நான் கூட்டணும்ல நம்பர்ஸ் தான் இந்த நாம அத இப்ப வந்துருச்சுல எழுது அது எப்படி போட்டாலும் அது அண்டர்ஸ்டாண்ட் எழுது ஃபேஸஸ் எட்ஜஸ் முதல்ல இருக்கிறது இது கியூபுக்கு கண்டிப்பாங்க கூட்டணும் கியூபுக்கு எழுதிட்டு கியூபாய்டுன்னு போட்டுருக்கா ரெக்டாங்குலர் கியூபாய்டு தான் ரெண்டாவது 6 12 8 அடுத்து கோனுக்கு 2 1 1 அடுத்து அதெல்லாம் புரிஞ்சு பண்ணணும் சிலிண்டர் 3 2 முட்டை அடுத்து ஸ்பியருக்கு 1 முட்டை இப்ப நோன்னு போட்டுறவா ஆமா புரியுதா இது எப்படின்னு அனிமேட் பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் இப்போ நேரம் இல்லை ஓகே மிச்சதெல்லாம் தூக்கி வச்சு